இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், அதனுடைய 41ஆம் வசனம், 42ஆம் வசனம். இந்த வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நம்ம யாரும் ஜபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. இந்த வேலையிலும் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். தேவரீர் உங்களுடைய வார்த்தை மூலமாக எங்களோட பேசும். உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையில் இருக்கிற அதிசயங்களை காணும்படியாய் எங்கள் கண்களை திறந்தருளுவீராக. இன்றைக்கு நீர் எங்களோட என்ன பேசணும்னு வைத்திருக்கிறீரோ அந்த காரியங்களை கேட்கும்படியாய் எங்கள் காதுகளை நீர் பக்குவப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். எங்கள் இருதயத்தை அதற்கு ஆயத்தப்படுத்தும். நாங்கள் அதற்கு கீழ்ப்படியும்படியான கிருபை எங்களுக்கு தாங்க. அப்படியே நீ செய்வீர். அதுக்காக நன்றி. ஆசீர்வதிப்பீர். அதுக்காக நன்றி. உங்களுடைய தயவுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினம் கூட ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் இந்த வார்த்தையை தான் என்னிடக்கு உங்கள் மத்தியில வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இதை எனக்கு என்னோட இடைப்பட்டார். இந்த வார்த்தையினாலே நாம் பலப்படும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கிறிஸ்துவ ஜீவியத்துல ரட்சிக்கப்படுவது ஒரு அனுபவம். ஆமென். நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவம் மன்னிப்பாக மீட்பை பெற்றுக் கொள்கிறோம். அது ஒரு அனுபவம். அது முதல் படி. இந்த வேத வாக்கியத்தை நாம் வாசித்தோம். இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கும் போது நீங்க ஆதி அப்போஸ்தல திருச்சபையிலே நடந்த சம்பவத்தை தான் நீங்கள் வாசித்தீர்கள். இப்பொழுது பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் ஆவியினால் அபிஷேகம் பெற்றார்கள். ஆவியினால் அபிஷேகம் பெற்ற அவர்கள் அப்போஸ்தலர்கள் எழுந்து நின்று ஒரு மனதோடு தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். பேதுருவின் வார்த்தையை கேட்டு, அந்த வசனத்தை கேட்டு அநேகர் இருதயத்திலே குத்துண்டு தங்களுடைய பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி தேவ சமூகத்திலே அதை அறிக்கையிட்டார்கள். அறிக்கையிட்ட தேவ பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? அவர்கள் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றார்கள். சுமார் 3000 பேர் அந்த நாளில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இந்த சேர்த்து கொண்ட அந்த பிள்ளைகளுக்கு அப்போஸ்தலர்கள் கொடுத்த அறிவுரை என்ன? இந்த ஜனங்களா பேதுருட்ட கேட்கிறாங்க, அப்போஸ்தலர்கிட்ட கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? அவங்க சொல்றாங்க, நீங்க ஞானஸ்நானம் எடுத்தது மெய்தான், ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு என்ன செய்யுங்க, விலகுங்கள் என்று சொல்லி ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்து, கட்டளையை கொடுத்து அவர்களுக்கு அதை கடைபிடிக்கும்படியாய் அறிவுறுத்தினார்கள். இந்த ஜனங்களும் அதை செஞ்சாங்க. இதான் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம். இந்த ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகள், இவங்க அப்படியே அப்போஸ்தலருடைய அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்தவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்க. அவர்கள் யாவரும் என்ன செஞ்சாங்களா, வார்த்தையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் என்ன செஞ்சாங்க, உறுதியாய் தரித்திருந்தார்கள். நல்ல கவனிங்க. மனம் திரும்பின தேவ பிள்ளைகள் இந்த காரியத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜபம் பண்ணுதல், இந்த 4 விஷயத்திலையும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதியாய் தரித்திருந்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா?
இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தார்கள், வளர்ந்து கனி தந்தார்கள். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில அவர்கள் தோல்வி அடையவில்லை, மாறாக ஜெயத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள். இதற்கு பிறகு நீங்கள் அப்போஸ்தலர்கள் வாசித்து பாருங்க. இவர்கள் இந்த காரியத்திலே, இந்த விஷயத்திலே உறுதியாய் தரித்திருந்ததுனாலே என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளும் விசுவாசத்தை விட்டு வலிவி போகவே இல்லை, மாறாக விசுவாசத்தில் பலப்பட்டார்கள். அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ஆண்டவர் நம்மை ரட்சித்ததற்கு காரணம் உண்டு. நம்ம ரட்சித்ததுக்கு ஒரு பெரிய ஒரு பர்பஸ் இருக்கு. என்ன பர்பஸ்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்றுதான் தேவன் வாஞ்சிக்கிறார். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருந்தார். அப்ப அநேகர் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு யோவான் ஸ்நானனிடம் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்ற மனிதர் மக்கள்கிட்ட என்ன யோவான் ஸ்நானன் சொன்னா தெரியுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், கொடுங்கள். ஆண்டவர் நம்மை எதற்கென்று அழைத்திருக்கிறார் என்று கேட்டா, கனிகளை கொடுக்கும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை ரட்சித்ததின் நோக்கம் என்னன்னா, நாம் கனி கொடுக்க வேண்டும், அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை வைத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். ஆகவேதான் ஆண்டவர் சீஷர்ல பார்த்து சொன்னாரு, நீங்களே இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்களே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தான் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். இப்படி ஆண்டவர் பெரிய உத்தரவாதத்தை, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு கரங்கள்ல கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது எவ்வளவு அது முக்கியமானதோ, அதே போல அதுக்கு பிற்பாடு உள்ள ஜீவியம் முக்கியமானது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பத்துல தான் ரட்சிப்பு. ஆனா அதற்கு பிறகு நாம் இன்னொரு ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த ரட்சிப்பு என்ன செய்யும் தெரியுமா? இப்பொழுது முதலாவது ரட்சிப்பு நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்கிறது. முதலாவது ரட்சிப்பு நித்திய ஆக்கினையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. ஆனா இரண்டாம் ரட்சிப்பு என்ன செய்கிறது தெரியுமா? தேவன் நம்மை தம்முடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவார். அந்த சாயலுக்கு ஏற்றவனமாய் தேவன் நம்மை மாற்றுவார். நாம் அவரை சந்திக்கும் பொழுது, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் என்னவா இருப்போம் தெரியுமா? அப்போஸ்தலன் யோவான் சொல்கிறார், நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம், ஆனால் அவர் வரும்போது அவர் எப்படி சுத்தராய் இருக்கிறாரோ அதே வண்ணமாய் நாமும் சுத்தராய் இருக்க போகிறோம், பரிசுத்தராய் இருக்க போகிறோம், அவரை போல மாற போகிறோம், அவருடைய சாயலுக்கு போய் மாற போகிறோம். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய காரியம். அந்த ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல, இந்த வனாந்திர யாத்திரையில நீங்க செய்ய வேண்டிய 4 காரியங்கள் உண்டு. அந்த 4 காரியங்களை எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, உறுதியாய் தரித்திருக்கணும். அநேகர் ஆரம்பத்துல வந்துட்டாங்க, புது சிருஷ்டியா மாறிட்டாங்க, உண்மைதான். புதிய வாழ்க்கையின் ஆரம்பத்துல வந்துட்டாங்க, உண்மைதான். ஆனா அவங்க எண்ட் ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் கேள்விக்குறியா இருக்கு. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை, இயேசுவின் இரத்தத்தால் உங்க பாவங்கள் கழுவப்பட்டதும் உண்மை, ஞானஸ்நானம் எடுத்ததும் உண்மை. ஆனால் நீங்க ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது வெட்கத்தோடு அல்ல, தைரியத்தோடு நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் தேவனை சந்திக்க வேண்டும். அது எப்போ சாத்தியம் கேட்டீங்கன்னா, இந்த 4 விஷயத்திலையும் நீங்கள் உறுதியாய் தரித்திருந்தால்தான் இது சாத்தியம். அநேக கிறிஸ்தவர்கள் சந்தோஷத்தோடு ஆரம்பிக்கிறாங்க, ஆனா தோல்வியில போய் முடிகிறாங்க. இந்த உலகம், இந்த மாமிசம், பிசாசு இவைகளுக்கு இடம் கொடுத்து தோல்வி அடைகிறார்கள். தேமா என்ற ஒரு நல்ல தேவ ஊழியர் இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உடன் ஊழியக்காரர். தேமா மேல பவுல் ரொம்ப அனுபவித்திருந்தார். ஆனா ஒரு நாள் விசனமாய் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, தேமா தேவனுடைய அழைப்பை எல்லாம் உதறி தள்ளிட்டு உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டான். விசனத்தோட எழுதுறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை நீங்க ஜெயிக்கணும். உலக சிநேகத்தின் மேல சிநேகம் வைக்காம தேவன் மேல் முழு அன்பை வைக்கணும். தேமா நல்ல ஒரு ஊழியக்காரர் தான். ஆரம்பம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நான் முடிவோ மிகவும் வேதனைக்குரியதாய் மாறிவிட்டது, பரிதாபத்திற்குரியதா மாறிவிட்டது. இன்னைக்கு அநேகர் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கிறார்கள், உண்மைதான். கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை தான்.
அது தோல்விக்கு இடமே இல்லை. எது வரைக்கும் தெரியுமா? இந்த 4 விஷயத்துல, அதாவது அப்போஸ்தலர் உபதேசத்துல, அந்யோன்யத்துல, அப்பம் பிட்குதல்ல, ஜெபம் பண்ணுதல்ல நீங்க உறுதியா தரித்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளும் தோல்வி வர போறதே இல்லை. ஆனா இதுல உறுதியா தரித்திருக்கல அப்படின்னு சொன்னா உலகம் உங்களை வஞ்சித்துரும், மாமிசம் உங்களை வஞ்சித்துரும், பிசாசு உங்களை வஞ்சித்துரும், உங்களை அழைப்பை மறக்க வைத்து விடும், தேவன் உங்களை தெரிந்து கொண்ட காரியத்தை மறக்க வைத்து விடும். நல்ல கவனிங்க. வெற்றியுள்ள வாழ்க்கை வேணுமா? இந்த 4 காரியத்துல உறுதியாய் தரித்திருக்க பழகிக்கொள்ளுங்கள். ஆதி திருச்சபை மக்கள் இப்படிதான் உறுதியாய் தரித்திருந்தாங்க. தரித்திருந்ததுனால்தான் அவங்க வாழ்க்கையில வெற்றியை நோக்கி கடந்து போனாங்க. அவங்க பரமராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறினாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நமக்கு இது ஒரு நல்ல உபதேசமாக, ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு. நாமும் இதுல உறுதியாய் தரித்திருக்க பழகிக் கொள்வோம். முதல் காரியத்தை கவனிங்க. எதுல நம்ம உறுதியா தரித்து கொள்ள போறோம்? முதல் காரியம், உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். யாருடைய உபதேசத்துல? அப்போஸ்தலருடைய உபதேசத்துல உறுதியாய் தரித்திருங்கள். கிறிஸ்துவின் உபதேசம் தான் அப்போஸ்தலருடைய உபதேசம். கிறிஸ்து என்ன உபதேசிச்சாரோ அதுதான் அப்போஸ்தலர் கடைபிடித்தார்கள். சபைக்கு மூளைக்கல் யாரு? கிறிஸ்து. சபைக்கு அஸ்திபாரம் யாரு? அப்போஸ்தலர்கள். ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அஸ்திபாரமா வைத்தார். சபைக்கு மூளைக்கல் இயேசு. இயேசுவை சார்ந்து நிற்கிற அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலர் நமக்கு கொடுத்த உபதேசத்துக்கு பேர் தான் அப்போஸ்தலரின் உபதேசங்கள். இந்த உபதேசத்தை நீங்க வேதாமத்துல வாசித்து நீங்க அறிந்து கொள்ள முடியும். இந்த உபதேசங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதற்கான நோக்கங்கள் உண்டு. இந்த உபதேசத்துக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்வார், இது ஆரோக்கியமான உபதேசம் என்று சொல்வார். சவுண்ட் டாக்டரின் என்று சொல்வார். உபதேசம் நமக்கு மிக மிக அவசியம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம, ஒரு ஒரு ஆலோசனை இல்லாம நீங்க ஒரு காரியமும் நீங்க சாதிக்க முடியாது. வெற்றி வரணும்னா ஆலோசனைகள் மிக மிக அவசியம். பரலோகத்தின் ஆலோசனைகள், பரலோகத்தினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பரலோகத்தினுடைய சட்ட திட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட திட்டங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் பரிசுத்தரின் பரிசுத்தத்திலே பங்கடைய வேண்டும் என்ற நோக்கத்தோட கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட உடனேயே நீங்க முழுமையாக சுத்திகரிக்கப்படவில்லை. பாவத்தினுடைய தண்டனை இழந்து நீங்க மீட்டெடுக்கப்பட்டீங்க, அது உண்மை. உங்க மேல இருந்த நரக அந்த கோபாக்கினை நீங்கிவிட்டது உண்மை. ஆனால் நீங்கள் பரிசுத்தத்தை நோக்கி கடந்து செல்ல வேண்டும், பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்த வேண்டும். இந்த பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்துவதற்கு தேவன் சில உபதேச சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் அப்போஸ்தலரின் உபதேசங்கள். கொஞ்சம் வாசிங்க, ரோமர் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்காக அப்போஸ்தலன் பவுல் ஸ்தோத்திரம் செய்கிறார், நன்றி செலுத்துகிறார். காரணம் என்ன? முன்னே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பே இவர்கள் எப்படி வாழ்ந்திருந்தார்கள்? தங்களுக்கென்று சில சட்டத்திட்டங்கள் வைத்திருந்தார்கள். அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தாங்க. ஆனா இப்ப சொல்றாரு, பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்த நாட்கள்ல பாவ பிரமாணத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஆனா இப்பொழுதோ நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே, மனம் திரும்பின உடனே, நீங்க எதுக்கு உங்களை மனப்பூர்வமா ஒப்பு கொடுத்துட்டீங்க? நீங்க உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம். இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். ரட்சிக்கப்பட்டவன தேவன் எங்க சேர்க்கிறாரு? சபைக்குள்ள சேர்க்கிறாரு. சபைக்குள்ள என்ன இருக்கு? உபதேச சட்ட திட்டங்கள் இருக்கு. இதுக்கு பேர் தான் அப்போஸ்தலரின் உபதேசம். இந்த உபதேச சட்டங்களுக்கு நீங்க எப்படி கீழ்ப்படியணும்? மனப்பூர்வமாய். இந்த மனப்பூர்வமாய் நீங்கள் கீழ்ப்படுகிறதுனால நீங்க யாருக்கு உங்களை அடிமைப்படுத்துறீங்க? கிறிஸ்துவுக்கு உங்களை அடிமைப்படுத்துகிறீர்கள். தேவ நீதிக்கு உங்களை அடிமைப்படுத்துகிறீர்கள். இப்படி நீங்க நீதிக்கு உங்களுடைய எல்லா அவயங்களையும் அடிமைப்படுத்துவதனால உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன? 22ஆம் வசனத்தை கவனிங்க. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்ப பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கிற அந்த பலன் முடிவு என்ன? நித்திய ஜீவன். பாருங்க, தேவன் நம்மள சபைக்குள்ள கொண்டு வந்துட்டாருன்னா, கர்த்தருடைய சபையின் அங்கமா மாத்திட்டாருன்னா, நம்மள ஒரு உபதேச சட்டத்தை கொடுக்கிறார். இந்த உபதேச சட்டத்தை நீங்களும் நானும் என்னவா ஏத்துக்கணும்?
மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சாங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? தேவனுடைய பரிசுத்தம் கிடைக்கும். ஒண்ணு. அந்த பரிசுத்தனுடைய முடிவு என்ன? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா தேவனோடு யுக காலமா நம்ம வாழ முடியும். அவரோடு கூட நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமாய் ஜீவிக்க முடியும். இந்த உபதேச சட்டத்துக்கு ஆதி அப்போஸ்தல திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் எப்படி தரித்திருந்தாங்களா? உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்ற வார்த்தை, அந்த வார்த்தை போட்டிருக்கு பாத்தீங்களா? அது மூல கிரேக்க பாஷையில அந்த அந்த இதுல சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அதிலே நாளுக்கு நாள் பலப்பட்டார்கள். ஒண்ணு. இரண்டாவது, அதை உறுதியாய் பின்தொடர்ந்தார்கள். எப்படி? உறுதியாய் நாளுக்கு நாள் அதிலே பலப்பட்டார்கள். இரண்டாவது, அதுல உறுதியாய் பின்தொடர்ந்தார்கள். நீங்களும் நானும் உபதேச சட்டத்துல பலப்படணும், உபதேச சட்டத்தை பின்தொடரணும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அதை கடைபிடிக்க நமக்கு தெரிய வேண்டும். உபதேச சட்டம் நம்முடைய நன்மைக்கு தான் தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்துல நாம் பங்கடையணும்பா. இதுக்கு தான் அவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? நம்ம ரட்சித்ததோட நிப்பாட்டுறது இல்ல. அதுக்கப்புறம் என்ன விரும்புறோம்னா, என் மகன் என் மகா என் சாயலை தரித்து கொள்ளணும், என் பரிசுத்தத்தை தரித்து கொள்ளணும், என்ன போல மாறணும், என்ன போல மாறணும், என் கூட இருக்கணும். அவரை போல இருந்தாதான் அவர் கூட இருக்க முடியும். அவரை போல இல்லாம உலகத்துல நம்ம இஷ்ட பிரகாரமா வாழ்ந்துட்டு நம்ம மன விருப்பத்தின்படி ஜீவித்து நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் பெற்றேன் சொல்லிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் பெற்றீங்க, ஆவியின் அபிஷேகம் பெற்றீங்கன்னா ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில வர வேண்டியது நிச்சயம். அது என்ன தெரியுமா? அவருடைய சாயலை நீங்கள் தரித்தே ஆக வேண்டும். ரோமர் 8:29 வாசிக்கிறீங்க. தேவன் நம்மை எதற்கென்று அழைத்திருக்கிறார், எதுக்கென்று முன்குறித்திருக்கிறார், எதுக்கென்று நம்மை நிர்ணயித்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்காக, இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்வதற்காக. இதற்கு தான் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் இன்னைக்கு அந்த சாயலை நம்ம தரித்துக் கொண்டு வருகிறோமா? ஒவ்வொரு தேவனுடைய ஆராதனையில் வரும் பொழுது, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நாம் தேவ சமூகத்தை தரித்திருக்கும் பொழுது இந்த சாயலை நாம் தினந்தோறும் தரித்துக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். இது சும்மா வராது. இதை நீங்க இதுல பலப்பட்டு நீங்க உறுதியா பின்பற்றினதான் இது நடக்கும். அப்ப ஆதி அப்போஸ்தல திருச்சபையில் உள்ள விசுவாசிகள் எதுல உறுதியா தரித்திருந்தாங்க? அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த அப்போஸ்தல உபதேசம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நம்ம ஸ்திரப்படுவதற்கு கொடுக்கப்படும். இப்பதான் நம்ம பாடணும். என்ன பண்ணணும்? ஆதி அப்போஸ்தல தூதுகளா அடியாரை ஸ்திரப்படுத்தி, ஆதி அப்போஸ்தல தூதுகளால் அடியாரை ஸ்திரப்படுத்தி, சேதமில்லா ஜெயமளித்தே கிறிஸ்துவின் நற்கந்தமாக்கினாரே. சேதமில்லா ஜெயமளித்தே கிறிஸ்துவின் நற்கந்தமாக்கினாரே. போற்றிடுவோம், புகழ்ந்திடுவோம் பொற்பரனே சுவையே, புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. நல்லா கவனிங்க. ஆதி அப்போஸ்தல தூது எதுக்கு? அந்த உபதேச சட்டம் எதுக்கு? ஸ்திரப்படுவதற்கு. எப்படிப்பட்ட ஜெயம் பெறுவதற்கு? சேதமில்லா ஜெயம் பெறுவதற்கு. நம்ம கர்த்தருக்காக நற்கந்தங்களா மாறுவதற்காக, கர்த்தருடைய வாசனையை இந்த உலகத்தில் வீசுவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுக்குதான் உபதேச சட்டத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க. உபதேச சட்டங்கள் கொடுக்கப்பட்டதற்கான சில காரணங்களை சொல்றேன். முதல் காரியம், இதுதான் நம்முடைய அஸ்திபாரம். ஆமென். உபதேச சட்டம் என்னங்க? இதுக்கு பேர் மூல உபதேசம். எப்படிப்பட்ட உபதேசம் பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகி மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு
என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் போதும். இப்ப நல்ல கவனிங்க, மூல உபதேசம் என்னங்க? ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். இது இல்லாம உங்க வாழ்க்கை கட்டப்பட முடியாது. இது இல்லாம நீங்க உங்களுடைய விசுவாச ஜீவியத்தை நீங்கள் எழுப்பவே முடியாது. அப்போ மூல உபதேசம் என்பது, அப்போஸ்தலர்களின் உபதேசம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டது எதுக்குன்னா, நமக்கு அஸ்திபாரம் போடுவதற்காக. அந்த அஸ்திபார உபதேசங்கள் என்னென்ன? மனம் திரும்புதல், அதுக்கப்புறம் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. இதுதான் அஸ்திபார உபதேசம். இந்த உபதேசம் போடாம நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டவே முடியாது. அப்போ ஆதி அப்போஸ்தல திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் எதிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள்? இந்த மூல உபதேசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நீங்க உங்களுடைய மனம் திரும்புதலின் அனுபவம் எப்படி இருந்தது? இட் ஷுட் பி ஜென்யூன். உங்க மனம் திரும்புதல் வைத்துதான் உங்க வாழ்க்கை கட்டப்படும். நீங்க அறக்குறையா மனம் திரும்பினீங்கன்னா உங்க வாழ்க்கை அறக்குறையா தான் கட்டப்படும். நல்லா கவனிச்சீங்களா? மனம் திரும்புதல் மிக முக்கியம். நீங்க ஞானஸ்நானம் எடுத்தது எதற்காக? அநேகர் ஞானஸ்நானம் எடுப்பாங்க, திருமணத்துக்காக ஞானஸ்நானம் எடுப்பாங்க, வியாதி நீங்குவதற்காக ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஒரு தம்பி இங்க வந்தான், அவன் சொன்னான், பிசாசு கட்டிலிருந்து விடுதலை பெறுவதற்காக என்னை ஊழியர் என்ன சொன்னார்னா ஞானஸ்நானம் எடுத்துக்கோன்னு சொன்னாரு. இன்னும் ஒரு தம்பி சொன்னான், நான் ஞானஸ்நானம் ஏன் எடுத்து தெரியுமா? பாஸ்டர் சொன்னார், நீ ஞானஸ்நானம் எடுக்கலன்னா பரலோகத்துக்கே போக மாட்டேன், இன்னைக்கு இயேசு வந்துட்டாருன்னா என்ன செய்வேன்? அவன் பயந்து போய் என்ன செஞ்சான்? ஞானஸ்நானம் எடுத்துட்டான். நல்லா கவனிங்க, ஞானஸ்நான உபதேசம் என்பது ஒரு உடன்படிக்கை, தேவனோடு செய்கிற உடன்படிக்கை. இது ஏனோ தானோ என்று எடுக்கக்கூடாது. அப்போ ஆதி திருச்சபை மக்கள் ஞானஸ்நான உபதேசத்திலும் சரி, மனம் திரும்புதலும் சரி, விசுவாசத்திலும், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பற்றியும், நியாய தீர்ப்பு பற்றியும் இந்த உபதேசத்தை நன்கு அறிந்திருந்தார்கள். அதை அஸ்திபாரமாக கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க, இதுல நீங்க நல்லா பழக்கி வைக்கப்படணும். அதனாலதான் தேவ சபையில வாரோம், அப்போஸ்தல உபதேசத்தை கேட்கிறோம். இது முதல் காரியம். இதுக்கு தான் தேவன் நமக்கு உபதேசங்களை கொடுத்திருக்கார். இதுதான் நமக்கு அஸ்திபாரம். இரண்டாவது, இது அஸ்திபாரம் மட்டுமல்ல, இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. வேத வசனம் எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? உபதேசத்துக்காக கொடுத்திருக்கிறார். அந்த உபதேசம் எதற்கு? அந்த உபதேசம் எதுக்குன்னா, நீங்க தேறினவர்களாய் மாறணும். இரண்டாவது, எந்த நற்கிரியும் செய்யலாகணும், தகுதி உள்ளவர்களா மாறணும். இப்ப அஸ்திபாரம் போட்டாச்சுங்க. அஸ்திபாரம் போட்ட பிறகு நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம் எப்படி எழுமணும் கேட்டா, தேறினவர்களாய் மாறணும். நம்ம ஒவ்வொரு நாளும் தேறிக்கொண்டே வரணும், பெர்ஃபெக்ஷன் வரணும், பூரணம் வரணும். நம்ம எல்லா விஷயத்திலும் வளர்ச்சி அடைய வேண்டும். இப்போ தேறினவர்களாய் மாறுவதற்காகவும் எந்த நற்கிரியும் செய்ய என்ன ஆகணும்? தகுதி அடையணும். தகுதி அடையணும். பாருங்க, நற்கிரியை செய்தாலும் தேவன் பிரியப்பட மாட்டாரு. தகுதியை பெற்றுக்கொண்டு நற்கிரியை செய்தீங்கன்னா அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். தகுதிப்படுத்துகிறவர் யார்? என் ஆண்டவர் மாத்திரமே தகுதிப்படுத்துகிறவர். அப்ப இந்த உபதேச சட்டங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா, நீங்க தேறினவர்களாய் மாறணும், எந்த நற்கிரியும் செய்ய நீங்க தகுதியுள்ளவர்களாய் மாறணும். இந்த நோக்கத்தோடு தான் தேவன் இந்த உபதேச சட்டத்தை கொடுத்திருக்கிறார். சோ அஸ்திபாரம் அது. இரண்டாவது, நான் தேவனுடைய பார்வையில தேறினவனாயும் நற்கிரிகளை செய்ய தகுதியுள்ள மாறுவதற்காக இந்த உபதேசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, 1 தீமோத்தேயு அதனுடைய 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கவனிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. தீமோத்தேயுவை பார்த்து சொல்ற, நீ விசுவாசிகளுக்கு என்னவா இருக்கணும்? மாதிரியா இருக்கணும். தீமோத்தேயு ஒரு நல்ல ஊழியக்காரன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஆவிக்குரிய மகன். இந்த மகன் இந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மகனை பார்த்து சொல்றாரு, நீ யாருக்கு முன்பாக மாதிரியா இருக்கணும்? விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். இல்ல, நம்ம அநேக நேரங்களில் வெளியில உள்ளவங்களுக்கு மாதிரியா இருக்கிறத காட்டிலும் முதல்ல எங்க இருக்கணும்?
விசுவாசிகள் மத்தியில மாதிரியா இருக்கணும். இப்ப விசுவாசிகள் மத்தியில எதுலெல்லாம் மாதிரியா இருக்கணும்? வார்த்தையில, நடக்கையில, அன்பில, ஆவியில, விசுவாசத்துல, கற்பில, இதுலெல்லாம் நம்ம மாதிரியா இருக்கணும். இந்த மாதிரியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் தான், கடினமான வேலை தான். ஆனா இந்த உபதேச சட்டம் என்ன தெரியுமா செய்யும்? உங்களை மாதிரியா மாத்துரும். அதனாலதான் தீமோத்திக்கு அடுத்தது அதுக்கு ரகசியம் சொல்லி கொடுத்தாரு பாருங்க. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறதிலும், உபதேசத்திலும் ஜாக்கிரதையாயிரு. உபதேசம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உபதேசத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா. அந்த அப்போஸ்தல உபதேசத்தை கேட்கறீங்க, எப்படி நிலைத்திருக்க முடியும்? நீங்க தினந்தோறும் வேத வசனத்தை வாசிக்கணும், புத்தி சொல்லணும். அது மட்டும் இல்ல, அதை உபதேசிக்கணும். இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருந்தா மட்டும் பத்தாது, மாதிரியா இருக்கணும்னு அடுத்த ஒரு காரியத்தை சொல்லித்தர. என்ன சொல்லித்தராரு? அசதியாயிராதே. எப்படி இருக்காத? தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, நீ ஜாக்கிரதையாயிரு. தேவ வசனத்தை வாசிக்கிறதுல, உபதேசிக்கிறதுல, புத்தி சொல்ற ஜாக்கிரதையாயிரு. இரண்டாவது சொல்றாரு, நீ அசதியா இருக்காத. மூன்றாவது சொல்றாரு, நீ இவைகளையே சிந்தித்து கொண்டு நிலைத்திரு. நிலைத்திரு. பாருங்க, இதை நீங்க செய்யணும். அப்பந்தான் நீங்களும் நானும் மாதிரியா ஜீவிக்க முடியும். யாருக்கு? விசுவாசிகளுக்கு. அடிக்கடி செக் பண்ணிக்கணும். என் உபதேசம், நான் நல்லா இருக்கேனா? நான் சரியான பாதையெல்லாம் ஓடிட்டு இருக்கேனா? இதுக்கு தாங்க அப்போஸ்தல உபதேசத்துல என்ன செய்யணும்? உறுதியா தரித்திருக்கணும்னு சொல்றது. மூணாவது காரியம் எதுக்காக? விசுவாசிகளுக்கு முன்பாக நம்ம மாதிரியாய் இருப்பதற்காக. அது மட்டுமா? அதுக்குதான் இந்த உபதேச சட்டம் கொடுத்தாரா? இன்னும் நான்காவது ஒரு காரியத்தை சொல்றேன், மிக முக்கியமான காரியம். இதே தீமோத்திக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கவனிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். எதுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார்னா, நம்ம ஆரோக்கியமா வாழ்வதற்கு. எதுக்கு? நம்ம ஆரோக்கியமா வாழ்வதற்கு. உபதேச சட்டம் சரியா நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, மாறுபாடான உபதேசம் என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. தவறான உபதேசம் என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க ஒரு நாளும் கள்ள உபதேசங்களுக்கும் கள்ள போதகத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டீங்க. அதுக்குதான் தீமோத்தேயுட்ட சொல்றாரு, நீ இப்படிப்பட்ட உபதேசங்களை சொல்லி கடிந்து கொள். கடிந்து கொள். நீங்க அநேகர் கெட்டு போறது எதனால? கள்ள உபதேசத்தினால, கள்ள போதகத்தினால, கள்ள தீர்க்கதரிசனால அநேக விசுவாசிகள் சோரம் போய் விட்டார்கள். அவங்க கனியற்றவர்களாய் மாறிவிட்டாங்க. நீங்க நல்லா கவனிங்க. இந்த உபதேச சட்டங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, நீங்க ஆரோக்கியமா வாழ்வதற்கு. அதான் தீத்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் அது 8ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. தீத்துவை பார்த்து சொல்ற, நீ ஆரோக்கியமான உபதேசத்தை உபதேசி. அந்த உபதேசத்துக்கு பேரு என்ன பேரு? ஆரோக்கியமான உபதேசம். அப்ப நீங்க ஆவிக்கிற வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்கணுமா? ஹெல்தியா இருக்கணுமா? என்ன செய்யுங்க? அப்போஸ்தல உபதேசத்துல உறுதியாய் தரித்திருங்கள். தரித்திருங்கள். இந்த உபதேசம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ பக்திக்கேற்றவனமாய் ஜீவிக்க நமக்கு உதவி செய்யும். ஆமென். தேவ பக்திக்கேற்ற விதமாய் ஜீவிக்க நமக்கு மிகவும் கிருபை தரும். ஆகவே நாம் அதிகமாக கவனத்தோடு கர்த்தர் கொடுத்திருக்கிற, நம்ம கையில ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த அப்போஸ்தல உபதேசத்துல உறுதியாய் தரித்திருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த உபதேசங்களை தேவன் மலை போல பெய்ய வைக்கிறார். எதுக்கு? நாம் வளர்ச்சி அடைவதற்கு, நம் கனி தருவதற்கு இந்த உபதேசங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உபதேசங்களை நீங்க என்ன செய்யணும்? நிலைத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். இந்த உபதேசங்களை நீங்க நிலைத்திருந்தா, நீங்க இயேசுவின் வார்த்தையில நிலைத்திருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். யோவான் 15ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க. 1 முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது இயேசு சொன்னார், என் உபதேசத்துல நீ நிலைத்திரு. என் உபதேசம் உன்னை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, அந்த உபதேசத்துல நிலைத்திருக்க என்ன திரும்ப செய்வாரு? நீ என்ன கேட்டுக்கொள்கிறையோ உனக்கு தருவேன். நீ மிகுந்த கனியை கொடுப்ப. நீ என் அன்பிலே நிலைத்திரு. நீ அன்பிலே நிலைத்திருந்தா நீ என்னுடைய சீசனா இருப்ப. இயேசுவின் வார்த்தைகளை நிலைத்திருங்கள். இயேசுவின் அன்பிலே நிலைத்திருங்கள். இந்த நிலைத்திருக்க என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கர்த்தருக்கென்று நற்கந்தமாய் மாறிவிடுவோம். கர்த்தருக்கென்று நற்சாட்சியுள்ள ஜீவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். சோ உபதேச சட்டங்கள் இதற்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, உபதேசத்தை இன்னொரு காரியத்துக்காகவும் கொடுக்கப்படும். நல் ஒழுக்கம் உள்ளவர்களாய் ஜீவிக்கணும்.
1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அதுல பாருங்க, தேவனுடைய நாமமும் உபதேசம் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தனத்து நுகத்திற்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கனத்திற்கும் பாத்திரம் என்று எண்ணி கொள்ள கடவுள். அதாவது நல்லொழுக்கமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வேலை செய்யறோம், உலகத்துல போய் வேலை செய்யறோம், எஜமான்கள் நமக்கு இருக்காங்க. எஜமான்களோட எப்படி வாழணும், குடும்பத்துல இருக்கிறோம், மனைவியோட எப்படி வாழணும், புருஷனோட எப்படி வாழணும், பிள்ளைகள் பெற்றோர்களோட எப்படி வாழணும், இதுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சபையில இருக்கிறோம், சபையில எப்படி நம்ம வாழணும், ஊழியர்களோடு விசுவாசிகள் எப்படி பழக வேண்டும், விசுவாசிகள் எப்படி ஊழியர்களோடு பழக வேண்டும், எப்படி நாம் யாவரும் ஒவ்வொருத்தருக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இந்த உபதேச சட்டங்கள் எல்லாம் தேவன் நமக்கு சபையில வைத்திருக்கிறார். இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? நாம் நல் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளா ஜீவிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த சபையில நம்ம வரும்பொழுது நம்முடைய ஜீவியம், பண்புகள் மாறணும். நல்ல பண்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நற்பண்புள்ள பிள்ளைகளாக மாறணும். நம்ம ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக ஜீவிக்கணும். சபையில வரும்போது நமக்கு என்ன வந்துடும்? டிசிப்ளின். சீஷன் என்றால் என்ன அர்த்தம்? A disciplined man is called disciple. ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு மனிதன் தான் சீஷன். அப்போ ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இது எது மூலமா நீங்க கடைபிடிப்பீங்க? உபதேச சட்டத்துக்கு நீங்க மனப்பூர்வமா கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும் போதுதான் இந்த ஒழுக்கம் நம்முடைய வாழ்க்கையில வரும். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய உபதேசத்தை கொடுத்ததுக்கு நோக்கங்கள் இருக்கு. நான் சொன்னேன் முதல்ல இது அஸ்திபாரம். இரண்டாவது சொன்னேன் நம்ம தேறினவர்களாய் மாறணும், எல்லா நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவர்களாய் மாறணும், அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. மூணாவது விசுவாசிகளுக்கு மாதிரியா நம்ம ஜீவிக்கணும், அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நான்காவது கள்ள உபதேசங்கள், கள்ள போதகங்கள், கள்ளத்திற்கு விடுவிக்கப்பட்டு நம்ம ஆரோக்கியமா வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஐந்தாவது நல் ஒழுக்கமுள்ள ஜீவியம் செய்வதற்காக இந்த உபதேசங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த உபதேசங்களை நீங்க என்ன செய்யணும்? உறுதியாய் தரித்திருக்கணும். இந்த உபதேசத்துல நீங்க உறுதியா தரித்திருக்கணும். சோ முதல் காரியத்தை நல்லா கவனிங்க. இந்த உபதேசம் எவ்வளவு நல்ல வேலை செய்யுது. அதனாலதான் சொன்னேன், உபதேச சட்டம் நமக்கு என்ன செய்யுது? பரிசுத்தத்தை, தேவனுடைய பரிசுத்தத்தை நமக்கு பலனா கொடுக்குது. பலனா கொடுக்குது எங்க கொண்டு போய் விட்டுருது? இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை நமக்கு முடிவாக தருது. சரியா? இதுக்குதான் உபதேச சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இந்த உபதேச சட்டத்தை மனப்பூர்வமா கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம். இரண்டாவது பாருங்க, மிக முக்கியமான ஒன்று, அப்போஸ்தலர்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சொன்ன அடுத்த ஒரு ஆலோசனை என்ன, கட்டளை என்ன? நீங்க எதுல உறுதியா தரித்திருங்க? அந்யோன்யத்துல உறுதியாய் தரித்திருங்கள். ஃபெலோஷிப், ஐக்கியம். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஐக்கியம் இல்லைன்னா நீங்க கனி தர முடியாது. நான் தன்னந்தனியா ஜீவிப்பேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. தன்னந்தனியா ஒரு மனிதனாலும் ஜீவிக்க முடியாது. முதலாவது நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கணும் அப்படின்னு கேட்டா, தேவனோடு நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்வாரு, 1 யோவான் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம், அதெல்லாம் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்வாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு அடுத்ததே சொல்வாரு, நீங்களும் எங்களோட ஐக்கியமா இருங்கள் என்று சொல்வாரு. அப்போ நம்முடைய ஐக்கியம் முதலாவது தேவனோடு இருக்கணும், கிறிஸ்துவோடு இருக்கணும். இரண்டாவது நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? தேவ பிள்ளைகளோடு இருக்கணும். இந்த தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க எங்க வாசிக்கிறீங்க? அதே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க. இந்த ஐக்கியம் நமக்கு என்ன கொடுக்கும் தெரியுமா? சந்தோஷம் நிறைவாய் நமக்கு தரும். அல்லேலூயா. எதை நிறைவா தரும்? சந்தோஷம். ஒரு தேவ சந்தோஷம், ஒரு தெய்வீக சந்தோஷம் நமக்கு நிறைவாய் தருகிற ஒரு ஐக்கியமாய் இது மாறும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஐக்கியத்தை விரும்பணும். ஐக்கியத்தை விரும்பலன்னா நம்ம தேவ சந்தோஷத்தை இழந்துருவோம். சரியா? தேவ சந்தோஷம் நமக்குள்ள வரும். ஏன்னா அநேக நேரங்கள்ல ஒண்டியா நின்னீங்கன்னா பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிருவீங்க. ஆனா ஐக்கியத்துல இருந்தீங்கன்னா சத்ரு என்னதான் தாக்குதல் நடத்தினாலும் உங்க சோர்வின் நேரத்துல உற்சாகப்படுத்துவதற்கு தேவன் அந்த ஐக்கியத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது சோர்வை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கும், பயத்தை நீக்கி தைரியத்தை கொடுக்கும். ஆதி திருச்சபையில உபத்திரவம் வராம வந்துச்சு. ஆனா ஐக்கியத்துல அவங்க உறுதியா தரித்திருந்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க நாளுக்கு நாள் விசுவாசத்தில் பலப்பட்டார்கள். அவர்களுக்குள்ள சந்தோஷம் இருந்துச்சு. அந்த சந்தோஷம் என்ன தெரியுமா செஞ்சது? அவங்க உபத்திரவப்பட்டு பாடுபட்டு சிதறடிக்கப்பட்டாலும்
எங்க போனாலும் என்ன செஞ்சாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாங்க. சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுனால என்ன நடந்துச்சு? அந்த இடத்துக்கு என்ன வந்துச்சாம்? சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்க, உபத்திரவ நேரத்துல சிதறடிக்கப்படுறாங்க. தேவ பிள்ளைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட உடனே அவங்க போறாங்க. சமாரியா என்னும் அந்த பட்டணத்துக்கு வந்தாங்க. சமாரியால வந்த உடனே சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. அங்க என்ன உண்டாயிற்று? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இல்ல, ஐக்கியம் எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்து பாத்தீங்களா? நீங்க சோர்ந்து போகிற ஒரு நேரம் வந்தாலும் தேவன் உங்களை சந்தோஷப்படுத்துவார். நீங்க தைரியம் இழக்கிற நேரம் வந்தாலும் உங்களை தைரியப்படுத்துவார். எப்படி? சரியான ஐக்கியத்தில் இருக்கும்போது நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப ஐக்கியம் ஒரு மனிதனுக்குள் என்ன கொண்டு வரணும் தெரியுமா? சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்கும். நிறைவாய் கொடுக்கும். நீங்க தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்து அன்பு கூர்ந்து நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஜனங்க பார்ப்பாங்க. உங்களுக்குள்ள மட்டும் சந்தோஷம் இல்ல, நீங்க மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியா மாறிடுவீங்க. நீங்க மற்றவர்களுடைய பக்கத்துல எப்படி இருப்பீங்க தெரியுமா? தேவனுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. வாசிங்க யோவான் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 34 வசனம் 35 வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து. பாத்தீங்களா, நீங்க நற்சாட்சி உள்ள பிள்ளைகளா மாறுவீங்க. ஐக்கியம் உங்களுக்குள்ள மாத்திரம் சந்தோஷத்தை கொடுக்காது, ஐக்கியம் உங்களை நற்சாட்சி உள்ள பிள்ளைகளா மாற்றும். நீங்க ஒருவரோடு ஒரு ஐக்கியமா இருக்கும்போது என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். அன்பு இல்லைன்னா ஐக்கியமே இருக்காது. அன்பு இருந்தாதான் ஐக்கியமே நிற்கும். அப்ப கிறிஸ்துவின் அன்பு, தேவ அன்பினாலே நம்ம நெருக்கப்படும் போது, ஒருத்தரை நேசித்து நாம் ஒருத்தரை தாங்கி நடத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? வெளியில உள்ளவங்க பார்ப்பாங்க, நம்மள பார்த்த உடனே சொல்லுவாங்க, ஆஹா, இவர்கள் யார்? இயேசுவின் சீஷர்கள். இயேசுவின் சீஷர்கள். நல்ல கவனிங்க. ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில முதல்ல சொன்ன சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நம்மை நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாக மாற்றிடும். மூன்றாவது, இந்த ஐக்கியம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. எதுக்கு ஆயத்தப்படுத்தும்? வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். வாசிங்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24 வசனம் 25 வசனம். மேலும் அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எந்த நாள் சமீபித்து வருகிறது? இயேசுவின் வருகை அதி சமீபமா வந்து கொண்டிருக்கிறது. அந்த இயேசுவின் வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவது எது தெரியுமா? இந்த ஐக்கியம் தான். நீங்க சரியான ஐக்கியத்துல உறுதியாய் தரித்திருப்பீர்கள் என்றால், தேவனுடைய பிள்ளைகளோடும் தேவனோடும் உங்க ஐக்கியம் சரியாக இருக்கும் என்றால், ஒன்று சொல்லட்டும், தேவன் உங்களை தம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தி விடுவார். வருகை எந்த நேரம்னாலும் இருக்கலாம். நம்ம நினைக்காத நேரத்துல வருகை வரும். திருடன் வருகிறவனமா என் இயேசு வருவார். அந்த நேரத்துல நீங்க எடுத்துக்கொள்ளப்படணும்னா சரியான ஐக்கியத்துல நீங்க நிலைத்திருக்க வேண்டும். இது மூன்றாவது ஒரு மிக முக்கியமான காரியம். ஐக்கியம் இன்னொரு காரியத்தை செய்யும். அது இதே வசனத்துல கவனிங்க. நாம் அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. இந்த ஐக்கியம் தான் நற்கிரியைகளை செய்ய வைக்கும். நீங்க நற்கிரியை செய்வதற்கு எது ஏவுதுன்னா இந்த ஐக்கியம். அதனால ஒருத்தர் என்ன செய்யுங்க? கவனித்துக் கொள்ளுங்க. ஐக்கியத்துல நிலைத்திருக்க ஒரு மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? நற்கிரிகளை செய்வான். சபையானது ஐக்கியத்துல நிலைத்திருந்தா, எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள் தரித்திரர்களா இருந்தாலும் அவர்களை குறித்த ஒரு கரிசனை எந்த சபைக்கு உண்டாயிற்று? கொரிந்து சபைக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு? மக்கதோனியா சபைக்கு தேவன் அருளின கிருபை. என்ன கிருபை? எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக, அதுல தரித்திரராகிய பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படி தேவன் அவர்களை ஏவினார். எப்ப ஏவினார் தெரியுமா? அந்த ஐக்கியத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பணக்காரங்களா இல்ல, கொடிய தரித்திரம் அவர்களுக்கு இருந்துச்சு, கொடிய உபத்திரம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அவங்க சந்தோஷமாக முதலாவது தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து, ஊழியக்காரர்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து, அப்படியே ஆண்டவருக்கு முற்றிலுமா ஒப்பு கொடுத்து அந்த பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வதற்கு அவங்க ஏவப்பட்டார்கள். அதுக்காக அவங்க கலெக்ட் பண்ணாங்க, நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் மாறினாங்க.
ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர்கள் நல்ல ஒரு ஐக்கியத்துல இருந்தாங்க. இன்னைக்கு ஐக்கியம் நம்மை நற்கிரியைகளை செய்ய வைக்கும். 4 காரியத்தை சொன்னேன். ஐக்கியம் என்ன செய்யும்? முதலாவது சந்தோஷத்தை கொடுக்கும். தெய்வீக சந்தோஷம். 2வது அது நம்மை நற்சாட்சி உள்ள பிள்ளைகளா மாற்றும். 3வது தேவனுடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தும். 4வது நற்கிரியைகளை செய்ய நம்மை ஏவும் ஏவும். அதனால நம்ம எப்பொழுதுமே ஏக சிந்தையுள்ளவர்களாக ஜீவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஐக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் அன்பு, ஏக சிந்தை, விட்டு கொடுத்தல். ஒருத்தர் எப்படி பார்க்கணும் தெரியுமா? நம்மை காட்டிலும் மேன்மையுள்ளவர்களா பார்க்கணும். பிலிப்பியர் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதே போல நீங்க ரோமர் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் ஐக்கியத்தினுடைய ரகசியம். இதெல்லாம் ஐக்கியத்தினுடைய ரகசியம். நீங்க ஏக சிந்தையுள்ளவர்களா இருந்து ஒருத்தரை நேசித்து அவங்கள உங்களை காட்டிலும் மேன்மையுள்ளவர்களாக கருத ஆரம்பிங்க. ஐக்கியம் ஒரு நாளும் உடையாது. ஐக்கியம் உறுதிப்படும். இப்படிதான் அவர்கள் ஐக்கியத்துல நிலைத்திருந்தார்கள். அல்லேலூயா. சோ 2வது நல்ல காரியத்தை கவனிங்க. அவர்கள் அந்யோன்யத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள். 3வது காரியத்தை சொல்றேன். எதுல அவங்க உறுதியா தரித்திருந்தாங்க? அப்பம் பிட்குதல். நம்ம அப்பம் பிட்குதல் சாதாரண விஷயமா எண்ணவே கூடாது. அப்பம் பிட்குதல் நம்மை கனியுள்ளவர்களாய் மாற்றும். சரியான விதத்துல அப்பத்தை நீங்க பிட்டீர்கள் என்றால், அந்த அந்த காரியம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த காரியத்தில் நம்ம கலந்து கொள்வோம் என்றால், நிச்சயமாகவே அது நம்முடைய வாழ்க்கையில கனியே தரும். அப்பம் பிட்குதல் என்று சொல்லும்போது அது பரிசுத்த பந்தி, அதைதான் குறிப்பிடப்படுகிறது. இந்த பரிசுத்த பந்தி எப்படி யார் கொடுத்தது? இது எப்படி அப்போஸ்தலருடைய உபதேசம் நமக்கு கொடுக்கப்பட்டதோ அதே விதமாய்தான் பரிசுத்த பந்தி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லும்போது சொல்வார், கர்த்தரிடத்திலிருந்து நான் இந்த பரிசுத்த பந்தியை பெற்றுக்கொண்டேன். எப்படி? கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருப்பார் என்றால் அது நம்முடைய நன்மைக்கு தான் கொடுப்பார். அது நம்மை பலப்படுத்துவதற்கு தான் கொடுப்பார். அது அவருக்கு நற்சாட்சிகளை மாற்றுவதற்கு தான் கொடுப்பார். அப்போ நீங்களும் நானும் அப்பம் பிட்குதல்ல எப்படி தரித்திருக்கணும்? உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஏன் உறுதியா தரித்திருக்கணும்? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்தே நீங்க வாசித்து அதனுடைய 34ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா இதுல சில ரகசியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அப்பம் பிட்குதல் என்பது தேவனுடைய சரீரத்தையும் இயேசுவின் சரீரத்தையும் இயேசுவின் ரத்தத்தையும் நமக்கு குறிப்பிடுகிறது. இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கல்வாரி சிலுவையில பிளக்க ஒப்பு கொடுத்தார். இயேசு தம்முடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார். சிந்தின இயேசு இந்த பரிசுத்த பந்தியில ஏன் கலந்து கொள்ள சொல்றோம்னா, நம்ம எப்பொழுதுமே அவருடைய மரணத்தை தெரிவிக்கணும். மரணத்தை எப்போ தெரிவிப்போம்? அவரை நினைவு கூர்ந்தா தானே. அப்ப அப்பம் பிட்குதல் அந்த அந்த அருமையான ஆராதனை முறையை நம்ம கையாளும் போது நம்ம எதை நினைவு கூர்றோம்? இயேசுவின் தியாகத்தை நினைவு கூறுகிறோம். இயேசுவின் அன்பை நினைவு கூறுகிறோம். இயேசு நமக்காக எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை செய்தார். தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்தார். அதை நினைவு கூறுகிறோம். நினைவு கூறும்போது நம்ம என்ன செய்ய போறோம்? அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். அவருடைய மரணத்தை மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறோம். இயேசு மரிக்கலனா உனக்கு ரட்சிப்பு இல்லப்பா. இயேசு மரிக்கலனா எனக்கு ரட்சிப்பு இல்ல. அதே போல உங்களுக்கும் ரட்சிப்பு இல்ல. இயேசுதான் நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். இதுக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம். அப்பம் பிட்குதலுடைய ரகசியம் என்னன்னா, முதல்ல நம்ம அவரை நாம் நினைக்க வேண்டும். எப்பொழுதுமே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு செய்த காரியங்களுக்காக நன்றி சொல்லுங்க. இயேசு நம்ம மேல் பாராட்டின அன்பை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒண்ணு, அந்த அன்பு நினைக்க நமக்குள்ள என்ன வரும் தெரியுமா? நன்றி உள்ள இருதயம் புறப்படும். நம்ம ஆண்டவரை துதிக்க முடியும், நல்லா துதிக்க முடியும். நம்ம அவர் செய்த நன்மையை நினைக்கலன்னா நம்ம ஒரு நாள் அவரை மன உற்சாகத்தோடு துதிக்கவே முடியாது. அப்ப சபை தேவனை துதிக்கிற சபையா மாறணும். மன உற்சாகமா தேவனை மகிமைப்படுத்தணும். அதுக்கு என்ன தேவை? அப்பம் பிட்குதல்ல உறுதியா தரித்திருக்கணும். ஒண்ணு. 2வது, அவருடைய மரணத்தை நீங்க தெரிவிக்கிறீங்க. எதை தெரிவிக்கிறீங்க? மரணத்தை. சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக மாறுவீங்க. ஆமென். அப்பம் பிட்குதல்ல ஒரு மனிதன் கலந்து கொள்ளும் போது அவனால் சும்மா இருக்கவே முடியாது. தான் பெற்ற ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்லியே தீருவார். வேலை பார்க்கிற இடமோ, வெளியில போறோமோ, எங்கேயோ போறோம், ஏதோ ஒரு விதத்துல நம்ம என்ன செய்வோம்? இயேசுவின் மரணத்தை தெரிவிப்போம். இல்ல நமக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்தா ஒண்ணு செய்வோம். என்ன செய்வோம்?
டிராக்டாவது எடுத்து கொடுத்துருவோம். அப்படிதானே? நம்ம வீட்டை தேடி வருகிறவர்கள் அவங்க இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ளலன்னா, உங்களுக்கு அந்த அன்பு இருக்குன்னா என்ன செய்வீங்க? இயேசுவின் மரணத்தை நீங்க தெரிவிக்கிற பிள்ளைகளா மாறுவீங்க. எப்படி? ஒரு கைப்பிரதி எடுத்து கொடுப்பீங்க. ஜெபத்தோட கொடுப்பீங்க. ஆண்டவரே, எனக்கு பேச வரல ஆண்டவரே. ஆனா உங்களுடைய அன்பை நான் தெரிவிக்கணும்னு விரும்புறேன். அனுப்புறேன். சில டைம் எப்படி தெரிவிக்கலாம்? அவருடைய அன்பை இப்பதான் வாட்ஸ்அப்லாம் வச்சுட்டு இருக்கீங்களே, எல்லாம் நல்ல வாட்ஸ்அப். ஸ்டேட்டஸ்ல வச்சு விட்டுறலாம். நீங்க ஸ்டேட்டஸ்ல நல்ல வார்த்தைகள், வசனங்கள், தேவனுடைய அன்பு, இதை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள்லாம் நீங்க போட போட யாராவது ஒருத்தர் தொடப்படுவாங்க. இதுவும் ஒரு மெத்தட் இல்ல? உங்களுடைய அனுபவ சாட்சியை மற்றவர்களுக்கு என்ன செய்யலாம்? சொல்லலாம். குருடன் பார்வை அடைஞ்ச உடனே என்ன தெரியுமா சொன்னா? நான் ஒரு காலத்துல பார்வையற்றவனா இருந்த குருடனா இருந்த இப்பொழுது காண்கிறேன். இயேசு என்ன பார்க்க வச்சுட்டாருங்க. போய் உங்க அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொல்லலாம். சமாரியா ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டா, பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. இயேசு அவருடைய பாவத்தை சுட்டி காட்டினா உடனே மனம் திரும்பிட்டா. உடனே குடத்தெல்லாம் விட்டுட்டு எங்க ஓடிட்டா? ஊருக்குள்ள ஓடி போய் வாங்க 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 வாங்க, மேசியா வந்திருக்கார், என்னை குறித்து எல்லாம் சொல்லிட்டார், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. அவளுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றினது இயேசு. அப்ப இந்த ஐக்கியம் என்ன செய்யணும்? அப்பம் பிற்குதல்ல நீங்க கலந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க அவருடைய அன்பை மட்டும் நினைக்க மாட்டீங்க, அவரை மட்டும் நினைக்க மாட்டீங்க. இரண்டாவது, நீங்க அவருடைய மரணத்தை சாட்சியாக பகருவீங்க. சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பீங்க. இயேசு சொன்னார், என்னோட சேர்க்கிறவன் என்னோட இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் என்னோட இல்லைன்னு சொல்லிட்டார். நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவப்பிள்ளையா மாறணும். சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கலன்னா எனக்கு ஐயோ அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? நீங்க அப்பம் பிற்குதல்ல கலந்து கொள்ளும் பொழுது இரண்டாவது காரியம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க. மூணாவது என்ன காரியம் தெரியுமா? அப்பம் பிற்குதலுடைய ஒரு பெரிய நிலைத்திருந்தா என்ன திரும்ப நடக்கும்? நம்மை நாமே நிதானித்து அறிகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். பாருங்க, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28 வசனம். நீங்க எந்த மனுஷனும் தன்னை தாண்டி சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். 36 வசனம் கவனிங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். அப்போ நம்மை இந்த பரிசுத்த பந்தி என்ன செய்து நம்ம கேட்டா தரித்திருந்தா நம்மை நிதானித்து அறிவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இப்ப நம்ம அடுத்த வாரத்துல பரிசுத்த பந்தியில கலந்து கொள்ள போறோம். இப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எதுக்கு சொல்லியிருக்கேன்? நீங்க உங்களை ஆயத்தப்படுத்துவதற்குள்ள நேரம் அது. உங்களையே தேவ சமூகத்துல நிதானித்து பாருங்க. நான் எங்க தவறிட்டேன்? எங்க ஆண்டவருக்கு பிரியமா இல்ல? என் ஆண்டவருடைய பேச்சை எங்க கேட்காம போயிட்டேன்? அவருடைய வசனத்தை எங்க கை கொள்ளாம போயிட்டேன்? இதை உங்களையே நிதானித்து பாருங்க. வசனத்தை வைத்து வசனத்தின் வெளிச்சத்துல உங்க குறைகள் எல்லாம் தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை நிறைவுள்ள மனிதனாய் மாற்றும், என் பலவீனங்கள் எல்லாம் மன்னியும் என்று கேட்டு ஒப்புரவாகுங்க. இது ஒப்புரவாக்கும் இடம். ஒப்புரவாக்கும் இடம் மட்டும் இல்ல, நித்திய நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை காப்பாற்றுகிற இடம் இந்த அப்பம் பிற்குதல்லாம். ஒரு மனிதன் தன்னைத்தானே சுத்திகரித்து கொண்டா, நிதானி தெரிந்து தேவ சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்து சுத்திகரிச்சுட்டானா என்ன நடக்கும் தெரியுமா? அவன் நித்திய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வான். ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துல போய் நாம் நிற்க போகிறோம். அந்த நாள்ல நம்ம தைரியத்தோடு தேவ சமூகத்துல நிற்க முடியும், வெட்கத்தோடு அல்ல. வெட்கத்தோடு அல்ல. இப்ப நல்ல கவனிங்க. இந்த 3 காரியத்துக்காக, விசேஷித்த காரியத்துக்காக தேவன் இந்த அப்பம் பிற்குதலை கொடுத்தார். இப்ப இதுல இவங்க தரித்திருந்தாங்க. 4வது காரியத்தை கவனிங்க. எதுல இந்த ஆதி திருச்சபை மக்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணுதல்ல உறுதியாய் தரித்திருந்தார்கள். நீங்களும் நானும் எதுல இந்த ஜெபம் பண்றதுல உறுதியா தரித்திருக்கிறோமா? நம்ம பாடுவோம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். நல்ல கவனிங்க. இந்த பாடலை பாடணும். எதுக்கு பாடணும்னு சொன்னீங்கன்னா, இதை நம்ம பாடுறோம், பொய் சொல்லாம பாடணும். எப்படி சொல்லணும்? எப்படி பாடணும்? இது நம்முடைய ஜீவியத்தின் சட்டமா இருக்கா? இல்ல பொழுதுபோக்கா இருக்கா? கடமை பண்ணணும் அப்படின்னு இருக்கா? ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
இது நம்முடைய ஜீவனோட இணைந்து இருக்க வேண்டியது. ஜெபிக்கிற ஒரு மனிதன் தான் ஜீவிக்கிற மனிதன். ஆமென். பிசாசு முதல் டச் பண்றதை எங்க தான் டச் பண்ணுவான்? உங்க ஜெப ஜீவியத்தை தான் டச் பண்ணுவான். இந்த ஜெப ஜீவியத்தை டச் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அநேக கிறிஸ்தவர்கள் தோற்று போறதுக்கு காரணம், ஜீவனுள்ள வசனத்தை பெற்றவர்கள் அந்த வசனத்தை கடைபிடிக்காம போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஜெப ஜீவியம் இல்லாததான். நீங்க உங்க பலத்தினால பரிசுத்தமா வாழ முடியாது. பலத்தினால, உங்க பலத்தினால நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு தேவ கிருபை தேவை, அவருடைய இரக்கம் தேவை. ஆகவேதான் நம்ம ஒவ்வொரு முறையும் எங்க போகணும்? கிருபாசனத்தண்டை நெருங்க வேண்டும். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல அதுதான் எபிரேய ஆக்கிய நமக்கு சொல்லித் தராரு. நம்ம பலவீனத்தை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசிரியர் நமக்கு உண்டு. ஆனால் நாம் அவர்தந்து கிருபையும் ஏற்ற சமயத்தில் சகாயம் அடையும் அந்த இரக்கத்தையும் பெறணும் அப்படின்னு கேட்டா என்ன செய்யணும்? கிருபாசனத்தண்டையில நெருங்க கடவும். கிருபாசனத்தண்டையில நெருங்கினாதான் இந்த இரக்கமும் இந்த கிருபையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் நீங்க பரிசுத்தமா வாழ முடியும். கிருபை இல்லையே பரிசுத்தமா வாழவே முடியாது. நல்ல கவனிங்க, ஆதி திருச்சபை மக்கள் வெற்றி பெற்றார்கள், வெற்றி அடைந்தார்கள். அதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அவங்க ஜெபம் பண்ணுவதில்ல, தரித்திருந்தார்கள். நம்ம வாழ்க்கையில சோர்வுகள் வரும். இந்த சோர்வுகள் நேரத்துல ஜெபிக்கணும். இயேசு இதை கற்றுக் கொடுத்தார். சோர்ந்து போகாமல் ஜெபத்திலே தரித்திருங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். முதல் 8 வசனங்களை வாசித்து பாருங்க. ஒரு ஏழை விதவை இருந்தால் அந்த மகளுடைய வாழ்க்கையில் அநீதி நடைபெற்றது. அவள் அந்த பட்டணத்தில் உள்ள நியாயாதிபதி கிட்ட போய் முறையிடுகிறாள். ஆனா பல தடவை முறையிட்டு அந்த நியாயாதிபதியானவன் தேவனுக்கும் பயப்படாதவன், மனிதனையும் மதிக்காதவன், அப்படி பொல்லாத நியாயாதிபதியா இருந்தாலும் அவள் அடிக்கடி வந்து அந்த நியாயாதிபதியை தொந்தரவுப்படுத்துறதுனால கடைசியில வேற வழி இல்லாம இந்த அம்மா என்ன தொந்தரவுப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டானா? நியாயம் செஞ்சுட்டானா? எவ்வளவு பொல்லாத மனுஷன் பாருங்க. நியாயம் செஞ்சது எதுக்காக? தொந்தரவுப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு, உண்மையான உள்ளத்தோட செய்யல. இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், நீங்களும் சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க? ஜெபிங்கன்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த பொல்லாத நியாயாதிபதியே அந்த விதவை தாயுடைய தினந்தோறும் போராடி மன்றாடியதுனால அந்த விதவை தாய்க்கு நியாயம் செய்தானே. அப்படி என்றால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் நிச்சயம் செய்வார். சோர்ந்து போகாம என்ன செய்யுங்க? ஜெபிங்க என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு ஜெபம் மிக மிக அவசியம். விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை? ஜெபம் மிக அவசியம். இந்த ஜெப ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். அது மட்டுமல்ல, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து போராடுவதற்கு, தேவனுடைய வழி நடத்தலை பெறுவதற்கு எது தேவைன்னு கேட்டா ஜெபம் தேவை. ஜெபத்துல நீங்க தரித்திருந்தாதான் பிசாசின் எல்லா சதி திட்டங்களையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும். நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு அவன் மேல் ஜெயம் பெறணும்னா, தீங்கு நாளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்க வாழ்க்கையில் என்ன தேவை? ஜெபம் மிக மிக அவசியம். ஜெபத்தை தரித்திருக்க பழகுங்க. இது 2வது மிக முக்கியமான காரியம். 3வது காரியம் சொல்றேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நம்ம சோர்ந்து போகாம தேவ சமூகத்துல நம்ம தெரிவிச்சுட்டா நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? ஒரு தெய்வீக சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு பூரண சமாதானம் நமக்கு கிடைக்கும். இந்த சமாதானத்தை பெற்றுவிட்டோம் என்றால் நாம் முன்னேறி செல்ல முடியும். இந்த காரியத்துக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆவியில நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் என்ன செய்வார்? தம்முடைய வருகைக்கு என்று உங்களை ஆயத்தப்படுத்துவார். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்பதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாறுவதற்கு இந்த ஜெபம் மிக மிக அவசியமான ஒன்று. யூதா அதனுடைய 20ஆம் வசனத்தை வாசித்து அதோடு சேர்ந்து நீங்கள் லூக்கா அதனுடைய 21ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிக்க வேண்டும். அப்படி வாசிப்பீர்கள் என்றால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க இந்த ஜெப ஜீவியம் நமக்கு என்ன செய்யுது? தகுதிப்படுத்துகிறது. அந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம். லூக்கா அதனுடைய 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை கவனிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
அப்ப ஜெபத்துல நீங்க விழித்திருந்தா ஒரு நாள் இயேசு வருவார். அப்படி வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவது மாத்திரமல்ல, நம்ம அவருடைய சமூகத்தை நிற்பதற்கு தகுதி அடைய போகிறோம். எவ்வளவு பெரிதான பாக்கியத்தை கவனிச்சீங்களா? இன்னைக்கு தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இந்த 4 காரியத்துல உறுதியாய் தரித்திருங்கள், உறுதியாய் தரித்திருங்கள். இந்த உறுதியாய் தரித்துக் கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வெற்றியை தர அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு நாள் ஆண்டவரை நம்ம தைரியத்தோடு சந்திப்போம். ஆண்டவரை நாம் சந்தோஷ முகத்தோடு சந்திப்போம். ஆகவே தேவனுடைய கரத்துல நம்ம அர்ப்பணிப்போமாக.